நமக்கு எல்லாருக்கும் கிளியோபட்ராவை ஒரு காதல் ராணியாகத்தான் தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவள் மனிதர்களை சோதனை செய்த விஞ்ஞான ராணி. ஆனால் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு இருண்ட முகம் இருக்கிறது. கைதிகளை வைத்து ஆபத்தான சோதனைகள், விஷங்களை சோதித்த கொடூர முயற்சிகள், அதிகார அரசியலுக்காக மனிதர்களை பயன்படுத்திய ரகசியங்கள். இந்த வீடியோல காதல் கிளியோபட்ரா இல்லை, இருண்ட விஞ்ஞான மனதுடன் இருந்த கிளியோபட்ராவை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசியில் வரும் உண்மை தகவல் உங்களை அதிர்ச்சியடையச் செய்யும். கிளியோபட்ரா யார் தெரியுமா? அவள் சாதாரண ராணி கிடையாது. பண்டைய எகிப்தின் கடைசி ஆட்சி செய்த அரசி. அவள் ஆட்சி செய்த தலைநகரம் அலெக்சாண்ட்ரியா. அந்த காலத்திலேயே அறிவியல் வளர்ந்த நகரம், மருத்துவம் வளர்ந்த மையம், உலகின் பெரிய அறிவு களஞ்சியங்கள் இருந்த இடம். கிளியோபட்ரா அழகு மட்டுமல்ல, அவள் மிக உயர்ந்த கல்வி பெற்ற அரசி. பல மொழிகள் பேசக்கூடிய திறன், மருத்துவ நூல்கள் படித்த அறிவு, வேதியியல், மூலிகை அறிவு. இதனால் அவள் மற்ற அரசிகளைப் போல இல்லை. அழகு, அறிவு, அதிகாரம், இந்த மூன்றும் சேர்ந்தால் அது ஒரு ஆபத்தான கூட்டணி. அதனால்தான் கிளியோபட்ரா வெறும் காதல் அரசி இல்லை, அவள் திட்டமிட்டு செயல்படும் புத்திசாலி அரசி. கிளியோபட்ராவுக்கு மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? பகை நாடுகளின் தாக்குதல், ரோம பேரரசின் மிரட்டல், அரண்மனைக்குள் நடக்கும் துரோகம், விஷம் கொடுத்து கொலை செய்யும் சதி. அந்த காலத்தில் அரசர்களை கொல்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஒன்றுதான், அது விஷம். அதனால் கிளியோபட்ரா மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. எந்த விஷம் வேகமாக உயிரை எடுத்துக்கொள்ளும்? எந்த அளவு கொடுத்தால் மெதுவாக வேதனை கொடுக்கும் மரணம் வரும்? எந்த விஷம் அதிக வலி தரும்? இந்த விஷயங்களை ஊகத்தில் விட அவள் தயாராக இல்லை. அவள் எடுத்த முடிவு மிகவும் கொடூரமானது. மனிதர்கள் மேல் நேரடியாக சோதனை செய்தால்தான் உண்மையான விளைவு தெரியும் என்று தீர்மானித்தாள். அதன் பிறகுதான் தொடங்கியது. அரண்மனையின் இரகசிய அறைகளில் நடந்த மனித சோதனைகள், மரண தண்டனை பெற்ற கைதிகள், போரில் பிடிபட்ட எதிரி வீரர்கள், அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரே காரணத்திற்காக பயன்படுத்தப்பட்டார்கள், கிளியோபட்ராவின் விஷ சோதனைக்காக. ஒருவருக்கு ஒரு வகை விஷம், மற்றொருவருக்கு வேறு வகை விஷம். யார் எவ்வளவு நேரத்தில் விழுகிறார்கள், யாருக்கு அதிக வேதனை, யார் அமைதியாக உயிரை விடுகிறார்கள், அனைத்தையும் அவள் கவனமாக பதிவு செய்தாள். அரசி என்ற பெயரில் அவள் ஒரு இருண்ட அறிவியல் ஆய்வாளராக மாறிக்கொண்டிருந்தாள். இதோடு மட்டும் முடியவில்லை. அடுத்ததாக அவள் செய்த சோதனை இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு கொடூரமானது. அது என்ன தெரியுமா? விஷ சோதனைகளுக்கு பிறகு கிளியோபட்ரா இன்னொரு ஆபத்தான பாதையில் நடந்தாள். அது பாம்பு விஷ சோதனை. எகிப்தில் பல வகை விஷ பாம்புகள் இருந்தன. சில பாம்புகள் உடனடியாக உயிரை எடுக்கும், சில பாம்புகள் மெதுவாக உடலை உறைய வைக்கும். இந்த வேறுபாடுகளை அறிய அவள் கைதிகளை பயன்படுத்தினாள். ஒரு கைதிக்கு ஒரு வகை பாம்பு கடிக்க விடப்பட்டது, மற்றொருவருக்கு வேறு வகை பாம்பு. பாம்பு கடித்த உடனே சிலர் அலறி துடித்தார்கள், சிலர் பேச முடியாமல் அமைதியாக விழுந்தார்கள், சிலருக்கு உடல் மெதுவாக செயலிழந்தது. இந்த எல்லாவற்றையும் கிளியோபட்ரா கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். எந்த பாம்பு விஷம் வேகமாக வேலை செய்கிறது, எந்த விஷம் குறைந்த வலியோடு மரணத்தை தருகிறது, எந்த விஷம் வெளிப்படையான காயம் இல்லாமல் உயிரை எடுக்கும், இந்த தகவல்களை எல்லாம் அவள் மனதில் சேகரித்தாள். ஏன் தெரியுமா? ஒரு நாள் அதே விஷ அறிவு அவள் வாழ்க்கையிலேயே முக்கியமான முடிவுக்கு பயன்படுத்தப்படும் என்று அவளுக்கே தெரியாமல் இருந்தது. அவள் சோதனை செய்த பாம்பு விஷம்தான் பின்னாளில் அவளுடைய சொந்த மரணத்திற்கு காரணமாக போகிறது. இதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய பரிதாபமான திருப்பம். ஆனால் அதற்கு முன் கிளியோபட்ராவின் மனநிலை எப்படி இருந்தது? அவள் இதையெல்லாம் ஏன் சாதாரணமாக பார்த்தாள்? இந்த பாம்பு விஷ சோதனைகளுக்கு பிறகும் ஒரு கேள்வி எழுகிறது. கிளியோபட்ரா ஏன் இவ்வளவு கொடூரமாக மாறினாள்? அவள் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் இருந்தது, என் அரசாட்சி தப்பிக்கணும். அவளுக்கு மனித உயிர் முக்கியமில்லை, அதிகாரம்தான் முக்கியம். ஒரு கைதியின் உயிர் போனால் போகட்டும், ஆனால் என் அரசின் சிங்காசனம் குலையக்கூடாது. அதனால்தான் அவள் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கவில்லை, சோதனை பொருள்களாக பார்த்தாள், எண்ணிக்கைகளாக பார்த்தாள். அரசி என்ற பெயரில் அவள் ஒரு குளிர்ந்த மனம் கொண்ட அரசியல் வீராங்கனையாக மாறினாள். ஆனால் வரலாறு ஒருபோதும் அமைதியாக இருக்காது. நீ மற்றவர்களுக்கு கொடுத்த வழி ஒரு நாள் உன்னை தேடி திரும்பி வரும்.
அது கிளியோபட்ராவின் வாழ்க்கையிலும் நடந்தது. அடுத்த நிமிடங்களில் அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பத்தை பார்க்க போறோம். அவளுடைய சொந்த முடிவு. ரோம படைகள் எகிப்தை சுற்றி வளைத்தபோது கிளியோபட்ராவுக்கு ஒரு பயம் மட்டும் வந்தது. பகைவர்களால் பிடிக்கப்படுவது, பொது இடத்தில் அவமானப்படுத்தப்படுவது. அதை அவள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் ஒரு அதிர்ச்சி தரும் முடிவு எடுத்தாள். ஒரு காலத்தில் மற்றவர்கள் மேல் சோதனை செய்த விஷ அறிவை இப்போது அவள் தன்மீதே பயன்படுத்த முடிவு செய்தாள். வேகமாக செயல்படும் பாம்பு விஷம், வெளியில் பெரிய காயம் தெரியாத மரணம், குறைந்த நேரத்தில் முடியும் உயிர் பிரிவு. அவள் தேர்வு செய்தது அதே முறைதான். ஒரு காலத்தில் கைதிகளை சோதனைக்கு பயன்படுத்திய ராணி இப்போது அந்த சோதனையின் விளைவிலேயே தன் வாழ்க்கையை முடித்தாள். இதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய பரிதாபம். மனிதர்களை சோதனை செய்த ராணி இறுதியில் அந்த சோதனை அறிவே அவளுடைய முடிவாக மாறியது. அதனால் கிளியோபட்ரா வெறும் காதல் ராணி இல்லை, வெறும் அழகின் அடையாளமும் இல்லை. அவள் அதிகாரத்திற்காக எதையும் செய்ய தயங்காத இருண்ட மனநிலை கொண்ட அரசி. வரலாறு நமக்கு வெளிச்சமான கதைகளை மட்டும் காட்டும், ஆனால் அந்த வெளிச்சத்தின் பின்னால் இருண்ட நிழல்கள் மறைந்திருக்கின்றன. இந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மை கதைகள்தான் வரலாற்றின் உண்மையான முகத்தை காட்டும். அடுத்த காணொளியில் இன்னொரு அதிர்ச்சி தரும் இருண்ட வரலாற்று கதையோடு சந்திப்போம்.